மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தா. அளவுக்கான பயணம் வந்து எவ்வளவு கடினமான பயணம்? இது ஒரு சாதாரண பயணம் கிடையாது. ஆக்சுவலி வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பல அவதூறுகள், எவ்வளவோ பொய் பிரச்சாரங்கள், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த இடத்துல தளபதி இருக்கும்போது மிக்க ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு தொண்டனுக்கும் இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நாளைய தமிழகம் எங்களுடைய தமிழகமாக இருக்கும், அதாவது இளைஞர்களுடைய தமிழகமாக இருக்கும். தொண்டர்களா ரசிகர்களா நீங்க எவ்வளவு வந்து உழைச்சிருக்கீங்க, எவ்வளவு வந்து உங்களுக்கு இது வந்து மனவேதனைகள் இருந்துச்சு உங்களோட பயணத்துல? இது மனவேதனை இருந்தது, மனவேதனைகள் இல்லாம இல்ல. ஒவ்வொரு டைம், அதாவது நேத்து முதற்கொண்டு எங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட் வரை இந்த ஒரு வாரம் தமிழ்நாடு வந்து என்ன நடக்க போகுது, நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி திக்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு 24/7 வந்து. இருந்தாலும் இன்னைக்கு தளபதி சோசப் விஜய் எனும் நான் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு பயங்கரமான ஒரு இதோட இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல அதை அறிவிச்சிருவாங்க. என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது? முதல்வர் ஆகலாம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார், வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன மாதிரியான வந்து மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்கன்னா எதிர்பார்ப்பு? இல்ல, ஆல்ரெடி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா 35 வயசு கீழே, அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்கு கொடுத்திருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கு. அதே பாத்தீங்கன்னா நீங்க திராவிட கட்சிகள் இதுவரை பொது தொகுதியில வந்து பெரிய அளவுல யாருக்கும் வாய்ப்பு கொடுத்தது. ஆனா பொது தொகுதியில தலித் கேண்டிடேட் நிப்பாட்டி இன்னைக்கு அதை வின் பண்ண வச்சிருக்காங்க. அந்த சாதின்ற ஒரு மனநிலையை தகர்த்து உடைச்சிட்டாரு. எப்பவுமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் மணி இதை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதெல்லாம் தளபதி உடைச்சிட்டாரு. இங்க ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்குள்ளயுமே அந்த காஸ்ட்ன்ற மனப்பான்மையே எங்கள்கிட்ட இல்ல. அதாவது 75 இயர்ஸா வந்து திராவிட இயக்கங்கள் என்ன இது பண்ணாங்க, அந்த சித்தாந்தங்களை வச்சு இதெல்லாம் உடைக்கணும். தளபதி அதை 3 வருஷத்துல ஈஸியா உடைச்சிட்டு போயிட்டாரு. கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவரோட வெற்றி வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இந்த வெற்றி வந்து மிக சிறப்பா இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு இருக்குன்றதை நாங்க நம்புறோம். கண்டிப்பா தளபதி அதை கொடுப்பாரு. நிறைய பேர் விமர்சிச்சாங்க, பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் விமர்சிச்சாங்க, நடுத்தர ஆள்களும் விமர்சிச்சாங்க. முதல் எலெக்ஷன் எல்லாம் வர முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி விமர்சனம் செய்தவங்களுக்கு வந்து என்ன? அது விமர்சனம் வந்து இனிமேல் யாருமே பண்ண முடியாது. விமர்சனங்களை யாரு வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா அந்த தவறான விமர்சனங்களை நீ இனிமேல் விமர்சனமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை வந்து தளபதி கொடுத்திருக்காரு. எப்படி இருக்க போது இது வந்து எவ்வளவு நாள் காத்திருப்பேன்? இது கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, மெர்சல் படத்துல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மூமெண்ட் தான் இப்போ ஆயிருக்கு. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த மக்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றி. அதே போல எங்கள் கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் தோழர்களும் விடுதலை சிறுத்தை தோழர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. விஜயா இருக்கிறதும் விஜய் தொண்டனா இருக்கிறதும் ரசிகனா இருக்கிறதும் எவ்வளவு கஷ்டம்? ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. தொண்டனா இருக்கும் சரி, ரசிகராக இருக்கும் சரி, இது ரெண்டுமே பெரிய விஷயம். அது ஏன்னா அவ்வளோ விமர்சனங்களை தாண்டி தான் ஓடும். லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாரும் எங்களை அவ்வளோ இதாக பேசி எங்களை துன்படுத்தியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் யாராலும் வாயை திறக்க முடியாது. இல்லை நிறைய அனுப்பிச்சிருக்கோம். ஆக்சுவலி இப்போ we are all educated. ஆனால் நாங்கள் வந்து எப்படின்னா, இப்போ நாங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் வந்து பகுத்தறிவாளன், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் பகுத்தறிவாளன். அதே ஓட்டை டிவிகேக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் தற்கொலை. பணம் கொடுத்து காசு வாங்குறாங்க அவங்க தற்கொலை. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும்போது அவங்க தற்கொலை கிடையாது. நாங்கள் மக்கள்கிட்ட போய் எடுத்து ஒன்னே பேசி ஓட்டு வாங்கினா நாங்கள் தற்கொலை. இப்படிதான் சொல்றாங்க எல்லா இடத்துலையும். இல்ல எங்களுக்கு பாதிக்கப்படல. பிகாஸ் நாங்க அது மாதிரி கிடையாதுல்ல. நாங்க அது கிடையாது. நாங்க we are educatedன்றனால தான் இன்னைக்கு தளபதியை நாங்க வந்து சிஎம் ஆக்கியிருக்கோம், இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். ஸோ அவரு வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்த போறாருன்றத இனிமேல் தெரியும். ஓகே, மகளிர்கள் நீங்க என்ன எதிர்பார்ப்பு வந்து வைக்கிறீங்க? முதலமைச்சரா பதவியா இருக்கிறாரு, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அவர்கிட்ட? மகளிரா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சூழல் வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு மகளிருக்கு பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. வெளியே போனா பயத்தோட தான் போகணுன்ற ஒரு கட்டாயத்துல தான் இருந்தது. தளபதி வந்த பிறகு பெண்களுக்கான முழு பாதுகாப்பு தரதா அவர் வாக்கு உறுதி கொடுத்ததுனால இன்னைக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து, தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் சேர்ந்து தளபதி அண்ணா தான் வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வச்சு இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி அவரை வந்து இன்னைக்கு சிஎம் பதவியில் நாங்கள் உட்கார வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவர் வந்து மகளிருக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் சரி, பாதுகாப்பும் சரி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து பதவி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு. இது வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பை பற்றி குறிக்குது. கரெக்டாக அவர் எந்த ஒரு பாயிண்டை வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு காவல்துறை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து முழு பாதுகாப்பை நான் கொடுப்பேன்னு அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் வண்ணமா அவர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து போட்டுட்டு வந்திருக்காரு.
வந்து எவ்வளவு மகிழ்ச்சியை தாண்டி எவ்வளவு வந்து இன்னல்கள் இருந்துச்சு முதல்வரா உட்கார வைக்கிறதுக்குள்ள என்னென்ன இன்னல்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் 3 வருஷம் ஆகுது அவர் கட்சி தொடங்கி 3ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கு. இந்த 3 வருஷம் ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் அமைப்பும் வந்து காணாத வரலாற்று சாதனையை இன்னைக்கு படிச்சிருக்காரு. பொதுமக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்காரு. சரிங்களா? அந்த நம்பிக்கை தான் எல்லாருக்கும் சொன்னாங்க. ரசிகர்களெல்லாம் வந்து கூட்டம் தான் கூட முடியும், அது ஓட்டாக மாற முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த வார்த்தையை கேட்டு இன்னைக்கு ஓட்டாக மாற்றி 108 தொகுதியில் அவரை வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுவே பெரிய சாதனை தான், வரலாற்று படைத்த சாதனை இது. 3 நாள் நியூஸ் சேனல்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு ஏன்னா மறுநாளே அவர் பதவி ஏற்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் அது நடக்கல. ஆனாலும் லேட்டாக ஆனாலும் அவர் இன்னைக்கு சிஎம் பதவியில் உட்காருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு மன நிறைவா இருக்கு. சரிங்களா? சி ஜோசப் விஜய் என்னும் நான் ஆக்சுவலி அது எப்படி இருக்க போகுது நீங்க ஒரு வாட்டி சொல்லிருக்கீங்க. ஐயோ, அந்த வார்த்தை கேட்கும் போது எங்களுக்கு அப்படியே இன்னைக்கு எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்குது. ஏன்னா அந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். அது இன்னைக்கு நடக்க போது. சி ஜோசப் விஜய் என்னும் நான் அண்ணன் சொல்றத நாங்கள் எங்கள் காதால கேட்டு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷப்பட போற ஒரு நிமிஷத்துக்காக நாங்கள் இப்போ காத்துன்னு இருக்கோம். ஆக்சுவலி அவர் பதவி ஏற்கிற மாதிரி இருக்கா இல்ல நீங்களே உங்களுடைய வந்து இது பண்ற மாதிரி இருக்கா? இது வந்து மக்கள் தான். ஆமா, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே சிஎம் தான் இன்னைக்கு. ஆமா, எங்க அண்ணன் தம்பி எல்லாம் நின்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு சந்தோஷம். அவர் எது செய்யறாரோ இல்லையோ பெண்கள் பாதுகாப்பு அது ஒண்ணே எங்களுக்கு போதும், வேற எதுவும் வேணாம் எங்களுக்கு. ஆட்சி ஒழுங்கா பண்ண முடியல, வீட்ல இருக்க குழந்தைங்க கூட கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு ஆமா, இப்ப அதிகமா வந்து குழந்தைங்களை தான் அதிகமா சொன்னதே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல எல்லாம் 5 வயசுல அரசியல்னா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தை அரசியல் தெரிஞ்சிருக்கு. காரணம் தளபதி. அவர் வந்தா நாடு மாறும், நல்ல ஆட்சி மலரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட். அதனால குழந்தைங்களை இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப பாராட்டுறோம். எங்க அண்ணன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவரு இதோட நல்லாச்சு தருவாரு கண்டிப்பா. இந்த 5 வருஷத்துல அவங்களுடைய எதிர்காலம் வந்து தளபதி கையில இருக்குதுன்றது அந்த குழந்தைங்க நம்பி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓட்டு கேட்டிருக்காங்க. உண்மையில பாராட்டத்தக்க விஷயம் இது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இதுலயும் நாங்க கேள்விப்பட்டதில்ல குழந்தைங்க வந்து இவ்வளவு அரசியல்ல வந்து ஈடுபாடு இருப்பாங்கன்ட்டு. பிறந்த குழந்தைங்க 1 வயசு குழந்தைங்க கூட இப்ப அவர் பாட்டு கேட்டது ஒரு வீடியோ பாக்குறதுல அவங்களோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்குது. வேற போட்டு இருக்கிற குழந்தை அவர் பாட்டு கேட்டா எழுந்து டான்ஸ் ஆடுது. அப்போ பாத்துங்க அவர் எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க மத்தியில அவர் இடம் பிடிச்சிருக்கிறாருன்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ணா, நீங்க பதவியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். சி ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த குரல் எப்போ ஒலிக்க போகுதுன்னு நாங்க வெயிட் பண்ணின்னு இருக்கோம். வாழ்த்துக்கள் அண்ணா. நம்ம வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்திருக்கோம் சென்னைக்கு. ஈரோடு வந்து தளபதிக்கு உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான மாவட்டம். ஏன் அப்படின்னா தளபதியோடைய முதல் ரசிகர் மன்றம் ஈரோட்லேருந்து தான் தொடங்கப்பட்டது. இது தமிழ்நாடு அளவுக்கு உலக அளவில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. நம்ம அப்பயே வந்து தளபதி ஈரோடு மக்கள் சந்திப்புக்கு வரும்போதே ஒரு சில விஷயத்த சொன்னோம். என்னன்னா ஈரோட்டில் எப்படி ரசிகர் மன்றத்தை முதலாக தொடங்கினாங்களோ அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் ஈரோட்லேருந்து தொடங்கும்னு சொன்னோம். அதோட மக்கள் தீர்ப்பா 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈரோட்டில் வென்றிருக்காங்க. நான் ஈரோட்லேருந்து தளபதியோட பதவியேற்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நிறைய இன்னல்களை சந்திச்சிருக்காரு தளபதி, எத்தனையோ இடையூறுகள். இதெல்லாம் தாண்டி இவர்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டாரு. அவங்களுக்கு பதிலடினா தளபதி மாதிரி சிரிச்சுக்கிட்டு சைலண்டா கடந்து போயிடுவோம் ப்ரோ. அதான் தளபதி ரசிகனா நாங்க வந்து என்னைக்குமே எடுக்கிறது. தளபதியா இருக்கிறது கஷ்டம், தளபதி ரசிகனா இருக்கிறது கஷ்டம். இதெல்லாம் கடந்து போறது அதை விட கஷ்டம். வேற வழி இல்ல, கடந்துதான் போய் ஆகணும். நீங்க அப்ப நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க, நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா கூட இருக்கவங்க எப்படி உங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க? என்னன்னா தற்கூரின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் வந்து ஒரு கொள்கையே இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு தான் கொள்கை இல்லை. இன்னைக்கு அவங்கள்ட்ட போய் கொள்கையை பத்தி 5 தலைவர்களை பத்தி மற்ற கட்சிகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்கள பேரை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு அரசியல் அப்படி என்னத்தை பண்ணிட்டீங்க. இத்தனை வருஷமா அரசியல் இருக்க எங்கனாலேயே ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க வந்து புதுசா என்ன பண்ணிட போறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. எங்க ஓட்டு கேட்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்க என்னப்பா பண்ணிட போறீங்க, நீங்களும் அவங்கள மாதிரி தான் பண்ண போறீங்க, அவங்கள மாதிரி தான் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்க.
தளபதி ரசிகனா இருந்து கேட்குறோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆரம்ப காலத்தில் அரசியல் ஆரம்பிச்சிலேருந்தே திமுக அதிமுக மட்டும்தான் வந்துட்டு இருக்கு, வேற எந்த கட்சியும் வந்தது கிடையாது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தானே கேட்குறோம். வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு ஒரு 5 வருஷம் கொடுத்து பாருங்க, உட்காந்து பாருங்க, எங்க தளபதி ஆட்சியில் அமைச்சு பாருங்க, என்ன மாற்றம் நடக்குதுங்கிற பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை தளபதி எங்க மேலேயே ஒருத்தர் மேலேயே வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையை தளபதிக்கோசம் நாங்கள் காப்பாற்றுவோம். அதே மாதிரி தளபதி துண்டு போட்டோ இல்ல வந்து டிவிக்கான இருக்கின்ற பேர்ல அந்த தவறு பண்ணும்போது மக்களே பயப்படுறாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காருப்பா, அந்த தப்பை செய்யாதீங்க, இது பண்ணாதீங்க, மக்களே வந்து கேள்வி கேட்கறது. எப்படி பாக்குறீங்க நீங்க? பிரதர், அது ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப ஆர்வ கோளாறுல ஒரு சில பேர் பண்றாங்க. அந்த தவறுகளை இனிமேல் புரிஞ்சு அவங்களே திருத்திப்பாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் இவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒருத்தருக்கும் புரியுது. ஒரு சில பேர் ஒரு சில இதில் பண்றாங்க, இதுமேல் அந்த தப்பெல்லாம் திருத்திப்பாங்கன்னு நம்புறேன். தளபதியும் நம்புவாரு. இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு மாற்றம், கண்டிப்பான ஒரு மாற்றம் நடக்கும். இன்னிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கும். கான்ஃபிடண்டா இருங்க. இனிமேல் வந்து தமிழகத்துடைய முதல்வரா நிரந்தர முதலமைச்சரா இருக்க போறதும் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதுக்கான அச்சாணி தான் இன்னைக்கான பதவியேற்பு. கட்சி தொடங்கி 828 நாள்ல ஒருத்தர் சிஎம் ஆனாருங்கிறது ஒரு உலகத்திலேயே ஒரு சாதனைனே சொல்லலாம். அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காரு, இவ்வளோ 33 இயர்ஸாக மூவிஸில் இருந்திருக்காரு, எவ்வளோ இடத்த பார்த்துருக்காரு. நான் வந்து ஐம் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ். ஸோ அங்கேருந்து வந்தாலே வந்து ஏன்டா நம்ம ஊர் இப்படி இருக்குது அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் என்னை விட அவர் நிறைய ஊர் பார்த்துருக்காரு. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி நடத்துகிறாங்க அவங்களோட நாட்டை, அதெல்லாம் பார்த்து அவருக்கும் ஒரு இது இருக்குல்ல. என்னோட ஆதங்கம் ஒரு சாதாரண மனுஷியாக இருக்கிறது அவருக்கு வந்து இன்னும் பெரிய ஆதங்கம் இருக்கும்ல. ஸோ அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு துபாய் மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அதை விட மேலே அவர் ஆக்கி காட்டுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க அப்ப ஆக்சுவலி அவரோட இந்த கேனல்ஸ் டைம்ல இங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கும்போது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல அவர் இருந்திருக்காரு ஆக்சுவலா நீங்க பாக்கும்போது உங்களுக்கு இல்ல இவ்ளோ கஷ்டத்தை தாண்டி ஒரு மனுஷன், ஏன்னா எவ்வளோ கட்ஸ் வேணும் ஒரு பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கிறவங்கள எதிர்க்க. எனக்கெல்லாம் கட்ஸ் கிடையாது. என்ன மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாருமே இருப்பாங்க. ஆம்பளைங்க என்னை விட பெட்டர் கட்சியில் இருப்பாங்க. பட் ஒரு பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கிறவங்க இத்தனை பேரை எதிர்த்து அதான் எல்லாம் ராவண மவன்டா சாங் எல்லாம் ஆப்டு. அதுக்கப்புறம் 10 தலை சாங்கு கூட ஒன்று எல்லாமே ரொம்ப ஆப்டா இருக்கும். நான்லாம் அங்கே நெதர்லாண்ட்ஸில் வைப் பண்ணிட்டே தான் இருந்தேன் அவரோட இதுக்கு. ஸோ அவர் எப்படி வருவாருன்னு நம்பிக்கை இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு வாய்ப்பே இல்லை, நிறைய ப்ரெஸ் ஆளுங்களே வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் தானே பேசினாங்க. பட் நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அதோட பிரதிபலன் தான் இப்போ. ஆமா ஆமா, அவரோட சிரிப்பே போதுங்க. எல்லாரும் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிஜமாவே. இன்னைக்கு வந்து ஓத் எடுக்கிற டைம்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கோட்ல வந்திருக்காரு, Black and Whiteல வந்திருக்காரு. எதை பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி இது வந்து பாக்கும்போது? அவருக்கு பிடிச்சிருக்கு போட்டிருக்காரு, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன். ஆக்சுவலி வந்து லா அண்ட் ஆர்டர்ல வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலி ஒரு பிரதிபலிக்கிறாரு. காவல்துறையும் அவரோட இல்ல அவரோட ட்ரெஸ் கோட் அந்த ஓட் பண்றதுக்கு சொல்லியிருந்தா அதுவும் லா அண்ட் ஆர்டர் ட்ரெஸ் கோட் தான். ஸோ அவரு இன்னைக்கு Black and White அவருக்கு செட் ஆகும்னு தோணிருக்கும். ஸோ உமன் சேஃப்டி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? விமன் சேஃப்டி தாங்க அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவார். அவர் வந்து கரூர் இன்சிடென்ட் ஆகட்டும், அவர் நிறைய கஷ்டப்பட்டார்ல. எந்த தலைவர் போய் ஒவ்வொருத்தரையும் தனியாக மீட் பண்ணி காலில் விழுவார் சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் விமன் சேஃப்டி தான் அவர் ஃபர்ஸ்ட் பார்ப்பார். சி ஜோசப் விஜய் நான் மட்டும் சொல்லிடுறேன். சி ஜோசப் விஜய் என்னும் அவர்